வணக்கம். இன்று ஐயா காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்த நாள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் ஐயா. அ ஐயா கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. அத இங்க இடத்துல பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். அ யாராவது தப்பு செஞ்சா, உடனே அவங்க முகத்துக்கு நேராவே அ திட்டுற பழக்கம் உண்டு ஐயாவுக்கு. உடனே கேட்டுருவாரு. நீங்க அவருடைய வரலாறு கதைகள கேட்டீங்கன்னா, அதுல நெறைய விஷயங்கள் இருக்கும். சிறப்பான சம்பவங்கள்லாம் நெறைய பண்ணியிருப்பாரு. அதே மாரி நல்ல விஷயங்கள் செஞ்சா வாழ்த்தவும் செய்வாரு. வாழ்த்துவார். நெறைய விஷயங்களுக்கு போய் வாழ்த்துற ஒரு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ அவர் இருந்தாருன்னா, இந்த மக்கள் பண்ற தப்ப பத்தி என்ன கேட்டிருப்பாரு? ஒரு சின்ன கற்பனை. "ஏன்டா நான் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் யூஸ் பண்றீங்க. இலவச கல்விக்காகவும், மதிய உணவுக்காகவும் எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் இந்த திட்டத்த கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்தினேன். அத வுட்டுட்டு கடன வாங்கி பிரைவேட் ஸ்கூல்ல போய் குழந்தைங்கள படிக்க வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களாடா முட்டா பசங்களா" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. ஆமாங்க. அவருடைய பிறந்த நாள மட்டும் கொண்டாடினா பத்தாது. அவருடைய திட்டங்கள பத்தி பெருமையா பேசினா மட்டும் பத்தாது. அதுல முக்கியமான திட்டம், அவர் கொண்டு வந்ததிலேயே முக்கியமான திட்டம் இந்த இலவச கல்வியும், மதிய உணவும். மதிய உணவு உங்களுக்கு முடியலன்னா விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு இலவச கல்வி தராங்கங்க. நல்ல கல்வி தராங்க. அவரு கொண்டு வந்த திட்டத்த இன்று வரை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டுட்டு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும். யாரையும் குறை சொல்ற மாரி இல்ல. அவ்ளோ ஒரு அழகான திட்டம் அது. உங்களுடைய குழந்தைய பிரைவேட் ஸ்கூல்ல கடன் வாங்கி சேர்க்காதீங்க. காசு இருந்தா சேருங்க. அது உங்களோட விருப்பம். கடன் வாங்கி சேர்த்துட்டு நெறைய பேர பார்க்குறேன். ஐய்யய்யோ! என் குழந்தைய பிரைவேட் ஸ்கூல்ல போட்டேன். ஃபீஸ் என்ன கட்டப் போறேன்? யார்ட்ட கடன் வாங்க போறேன்னு சொல்லி பைத்தியம் புடிச்ச மாரி சுத்திட்டு இருக்க மக்கள பார்த்துட்டு இருக்கேன். தயவு செய்து உங்கள்ட்ட காசு இருந்தா, அ அதிக பணம் இருந்தா சேருங்க. வேணான்னு சொல்லல. இல்லாத பட்சத்தில கடன் வாங்கி சேர்க்காதீங்க. எங்க படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிக்கும். அவர் கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தில எவ்வளவோ ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து நெறைய பேர் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க நெறைய பேர் மேல இருக்காங்க. படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிக்கும். ஸோ ஐயாவோட பிறந்தநாள மட்டும் கொண்டாடினா போதாது. அவருடைய திட்டமான இந்த திட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய சின்ன வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.